பழனி முருகன் சிலை நவபாஷாணத்தால் ஆனது. இதை போகர் என்னும் சித்தர் வடிவமைத்தார். 9 வகையான விஷங்களை கலந்து இந்த சிலையை அவர் உருவாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சிலை மீது படும் அபிஷேக பொருட்கள் மருத்துவ குணம் கொண்டவையாக கருதப்படுகின்றன. தண்டாயுதபாணி சுவாமி. இங்கு முருகன் ஆண்டிக் கோலத்தில் கையில் தண்டம் ஏந்தியவாறு தண்டாயுதபாணி சுவாமியாக அருள்பாலிக்கிறார். ஞானப்பழம் கிடைக்காததால் கோபித்துக் கொண்டு இங்கு வந்து நின்றதாக புராணம் கூறுகிறது. 3வது படைவீடு. இது முருகனின் அறுபடை வீடுகளில் 3வது படைவீடாக விளங்குகிறது. பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. வாழைப்பழம், தேன், நெய், கற்கண்டு, பேரீச்சம்பழம் ஆகியவற்றின் கலவையால் செய்யப்படும் இந்த பஞ்சாமிர்தத்திற்கு புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது. முருகன் சிலை மேற்கு நோக்கி சற்று சாய்ந்த நிலையில் உள்ளது. இரவில் இந்த சிலையின் மீது சந்தனம் பூசப்பட்டு காலையில் அது பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ராக்கால சந்தனம் எனப்படும். இது மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. முருகன் சிலையை உருவாக்கிய போகர் சித்தரின் ஜீவ சமாதி கோயிலின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் பாதாள அறையில் அமைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. சிவபெருமானும் பார்வதியும் முருகனை பழம் நீ, ஞான பழமான நீ என்று அழைத்ததால் இவ்விடம் பழனி என பெயர் பெற்றதாக ஒரு கூற்று உள்ளது. கோயிலின் தங்க விமானம், கற்பகிரகத்தின் மேல் உள்ள கோபுரம் மற்றும் தங்க ரதம் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. தினமும் மாலையில் தங்க ரதத்தில் உற்சவர் வலம் வருவது கண் கொள்ளாக் காட்சியாகும்.